Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu an la ilaha illallah. Ashhadu anna Muhammadar Rasulullah. Ashhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alas salah. Hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi Qur'anil Alim: Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa. Wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa man yuti'illaha wa rasulahu faqad faza fawzan alima. Ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Inna asdaqal hadisi kitabullah wa ahsanal hadiyyi hadiyyu Muhammad sallallahu alaihi wasallam wa sharral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin lalala wa kullu lalalatin finnar. சொல்லிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லென்றும் செயல்களிலே வழிகாட்டுதல்களிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் என்றும் மார்க்கத்திலே புதுமையாக புகுத்தப்பட்டவைகள் எல்லாம் அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றுமே வழிகேடுகள் அனைத்துமே நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய தினத்தில் கொள்கையில் நிலைத்திருப்போம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்றால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மில் பலர் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய விஷயத்தில், இந்த ஏகத்துவ கொள்கை விஷயத்தில் ஒரு பிடிப்பு அற்றவர்களாக நம்மில் பலர் இருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் எந்த விஷயத்தில் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தெரியாதவர்களாகவும் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு நபித்தோழரிடத்திலே சொல்வார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகீம், நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்லிவிட்டு பின்னர் அதிலேயே உறுதியாக இருந்து விடுங்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று மட்டும் சொல்வது மட்டுமல்ல, அதிலேயே உறுதியாக இருந்து விட வேண்டும். நாம் மரணிக்கும் வரை இருக்க வேண்டும், இந்த கொள்கையிலே நிலைத்து நிற்க வேண்டும். இதைத்தான் சஹாபாக்கள் பாடமாக எடுத்துக்கொண்டு பயின்றார்கள். ஒரு நபித்தோழர் அனஸ் பின் நலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொள்ளவில்லை. உஹது போர்க்களத்திலே அவர் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அந்த உஹது போர்க்களத்தை நோக்கி அவர் விரைந்து செல்கின்றார். அப்பொழுது அந்த உஹது போர்க்களம் எப்படி இருக்கிறது என்றால், முஸ்லிம்களுக்கு பலத்த அடி விழுந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய காயங்கள், சஹாபா பெருமக்களுக்கு அதிகமான காயங்கள் ஏற்படுகிறது. எதிரிகளுடைய கரம் ஓங்கி நிற்கின்றது. அது போன்ற ஒரு களத்திலே சஹாபாக்கள் அங்குமிங்குமாக சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த அனஸ் பின் நலூர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர்க்களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது சஅத் ரலியல்லாஹு அவர்கள் குறுக்கிடுகிறார்கள், அபு அம்ரே, நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அப்பொழுது இந்த அனஸ் பின் நலூர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இதோ தெரிகிறதே அந்த உஹது மலை, அதிலிருந்து நான் சுவனத்தினுடைய வாடையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த களத்துக்குள்ளே செல்கிறார். எதிரிகளோடு சண்டையிடுகின்றார். எதிரிகளுடைய வாள்களால் வெட்டப்பட்டு அம்புகளால் குத்தப்பட்டு அங்கேயே ஷஹீதாக ஆக்கப்படுகிறார். அவருடைய உடலிலே 80க்கும் மேற்பட்ட காயங்கள், அப்படியே இரத்த வெள்ளத்திலே மிதக்கிறார். யார் அனஸ் பின் நலூர் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பல நபித்தோழர்களுடைய உடல்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நபித்தோழர் யார் என்றே தெரியவில்லை. அனஸ் பின் நலூர் ரலியல்லாஹு அவருடைய சகோதரி அவர்தான் வந்து, இவர்தான் என்னுடைய சகோதரர் அனஸ் பின் நலூர் என்று அவருடைய விரல் நுனியை வைத்து கண்டுபிடித்து சொன்னார். இது வரலாறு. இவர் குறித்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், மினல் மூமினீன ரிஜாலும் சதகு மா ஆஹதல்லாஹு அலைஹி. அல்லாஹ்விடத்திலே எதை பற்றி அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்களோ அதை உண்மைப்படுத்தக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, தங்களுடைய லட்சியத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். வமின்ஹும் மன் யன்தலிர், அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். வலா பத்திலு தப்தீலா, அதிலே அவர்கள் சிறிதளவும் மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த அனஸ் பின் நலூர் ரலியல்லாஹு அவர்கள் விஷயமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ்விடத்திலே எதை பற்றி அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்களோ அதை உண்மைப்படுத்தக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். சும்மா வெறும் வாயளவில் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல, நானும் முஸ்லிம் தான் என்று பெயரளவிலே இருக்கக்கூடியவர்கள் அல்ல, அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள். நாங்கள் முஸ்லிம்கள் தான் என்று உண்மைப்படுத்தக்கூடியவர்கள். தங்களுடைய லட்சியத்தை அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய லட்சியம் என்ன? நாளை மறுமை நாளிலே நாம் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். நாம் இறந்த உடனே இந்த உயிராகப்பட்டது பச்சை பறவைகளுடைய கூடுகளுக்குள்ளே செல்ல வேண்டும். அது அல்லாஹ்வுடைய அரிசை அப்படியே சுற்றி வர வேண்டும். நமக்கு கபர் வாழ்க்கையே இருக்கக்கூடாது, கேள்வி கணக்கே இருக்கக்கூடாது, ஷஹீதாக ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய லட்சியமாக இருந்தது. அந்த லட்சியத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த லட்சியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாங்கள் மௌத்தாக வேண்டும், இப்படி நாங்கள் மரணிக்க வேண்டும், எங்களுடைய உயிர்கள் எல்லாம் பச்சை பறவைகளுடைய கூடுகளுக்குள்ளே செல்ல வேண்டும், எங்களுக்கு கபர் வாழ்க்கை இருக்கக்கூடாது, நேரடியாக சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையோடு இன்னும் பலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சிறிதளவும் மாறவில்லை. அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்படித்தான் சஹாபாக்கள் வாத்தெடுக்கப்பட்டார்கள். இதுதான் கொள்கை உறுதி. கொள்கையிலே சத்தியத்திலே நிலைத்திருப்பது என்றால் இப்படி நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நாம ஈமான் கொண்டிருக்கிறோமா? இந்த ஈமான் கொண்ட விஷயத்தில் இப்படி நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்மிடத்திலே தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நமக்கு நம்முடைய சொந்த பந்தங்கள் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது தொழிலிலே ஒரு பிரச்சனை, ஒரு குடும்பத்திலே பிரச்சனை என்றால் தடுமாறி விடுகிறோமே. இந்த சத்தியத்திலே நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா?
கிடையாது. இன்னைக்கு பல மக்களை பார்க்கிறோம், பல தௌஹீத்வாதிகள், பல குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவர்களுடைய நிலைமை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நேத்து ஒன்னு சொல்றான், இன்னைக்கு ஒன்னு சொல்றான். கொள்கை விஷயத்துல அது எப்படி கொள்கை விஷயத்துல இப்படி மாறிக்கொண்டே போவதா? எந்த அளவுக்கு மாறிவிட்டார்கள் என்றால், மாற்று சமூகத்துடைய திருமணத்துல நீங்க போய் கலந்து கொள்ளாமல் இருந்தால் கூட அங்கு விருந்து போட்டால் அந்த விருந்திலே சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சென்று விட்டார்களா இல்லையா? மாற்று சமூகத்தினுடைய திருமணம் அது திருமணம் என்று அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அது திருமணமா? திருமணத்துக்கு இஸ்லாத்துடைய நிலைப்பாடு இல்லையா? திருமணம் என்றால் என்ன? இஷ்டத்துக்கு செய்வதெல்லாம் திருமணம் ஆகிவிடுமா? திருமணம் என்று அவர்கள் ஏதோ ஒன்றை நடத்துகிறார்கள், அதை திருமணம் என்று அங்கீகாரம் கொடுத்து அங்கே அவர்கள் விருந்து போட்டால் விருந்திலே கலந்து கொள்ளலாம், அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடாது, இப்படி சொல்லக்கூடிய நிலைமைக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மர்ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுஹய்யிருஹு பியதிஹி, உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் தன்னுடைய கரத்தினால் அதை தடுக்கட்டும். ஃபைன்லம் யஸ்ததி, அதற்கு இயலாவிட்டால் ஃபபில் லிசானிஹி, தன்னுடைய நாவை கொண்டு அதை தடுக்கட்டும். வைன்லம் யஸ்ததி, அதற்கும் இயலாவிட்டால் ஃபபி கல்பிஹி, தன்னுடைய உள்ளத்தினால் அதை வெறுத்து ஒதுக்கட்டும். தாலிக அல்ஹஃபுல் அலல் ஈமான், இது ஈமானுடைய கடைசி நிலை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு தீமையை தடுப்பதாக என்றால் கரத்தினால் தடுக்க வேண்டும், அது இயலாவிட்டால் நாவினால் தடுக்க வேண்டும், அதுவும் இயலாவிட்டால் உள்ளத்தளவையால் வெறுக்க வேண்டும். நீ போய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது எப்படி தடுப்ப? அதில் உள்ள குற்றங்களை உன்னால சொல்ல முடியுமா? ஒரு திருமணத்தில் பல்வேறு வகையான சடங்குகளை கொண்டு பல்வேறு நாள் நட்சத்திரம் பார்த்து வரதட்சணை வாங்கப்பட்டு பலவிதமான விஷயங்களை கேலி கூத்தாக ஆக்கி திருமணம் செய்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு திருமணத்தில் அவர்கள் போடக்கூடிய விருந்துல போய் கலந்து கொண்டு வரலாம் என்று சொன்னால் இது எந்த மாதிரி அவர் நிலைப்பாடு? நயவஞ்சகத்தனம் இல்லையா? எப்படி நீங்கள் அந்த திருமணத்தை தடுக்க முடியும்? சாப்பிட்டுட்டு வந்தா எப்படி தடுக்க முடியும்? ஒரு சாதாரண விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு சாப்பிடுவதற்காகத்தான் செல்கிறார்கள். வீட்டுக்கு போறாங்க, பக்கத்தாடி போயிட்டாங்க. போனா ஒரு ஸ்கிரீன், ஒரு திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அதிலே சில ஆடம்பரமான காட்சிகளை பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹ். பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாங்க ரசூலுல்லாஹ். அங்க சாப்பிடலையே, ஏன், என்ன காரணம்? அந்த ஆடம்பரத்தை பார்க்கிறாங்க, அதனால அதை புறக்கணிக்கிறாங்க, அந்த விருந்தை புறக்கணிக்கிறார்கள். இதுதாங்க கொள்கையில நிலைத்திருப்பது என்பது. கொள்கையில நிலைத்திருப்பது என்றால் இன்றைக்கு பல தௌஹீத்வாதிகள், பல குர்ஆன் ஹதீஸ்வாதிகள் சும்மா பெயர் அளவில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போச்சு, எல்லா விஷயத்திலும் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த நிலைமைக்கு சென்று விட்டார்கள். ஒரு வீடு திறப்பு விழா என்று எடுத்துக்கொண்டால் கூட என்னென்ன அட்டூழியம் செய்கிறார்கள் முஸ்லிம் சமூகத்தில், என்னென்னவெல்லாம் செய்யறாங்க. விடிய 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 மௌலூது, 10 அஜரத்துகளை கூட்டு வந்து மௌலூது ஓதப்படுகிறது. அந்த வீட்டுக்கு முனையில பாத்தீங்கன்னா 4 மூலையிலையும் அன்னைக்கு எந்த விருந்தை போடுகிறார்களோ ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை 4 மூலையில காட்டுவாங்க. ரத்தத்தை காட்டித்தான் அதற்கு பிறகுதான் விருந்து. பலவிதமான சடங்குகள், வாஸ்து பார்த்து வீடு கட்டுறது, பல்வேறு தனமான மூடத்தனமான காரியங்களை செய்து அந்த வீடு திறப்பு விழா என்று வைத்துக் கொண்டு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி விருந்துல போய் கலந்து கொள்ளலாமா? அங்க போய் சாப்பிட முடியுமா? நீங்க எப்படி அதை தடுப்பீர்கள்? அது தவறு என்று எப்படி சுட்டி காட்டுவீர்கள்? நீங்க போய் நல்லா சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா எப்படி அதை தப்புன்னு சொல்லுவீங்க? இது மாதிரி மூடத்தனமான காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்ல முடியுமா? அப்ப பாருங்க எந்த அளவுக்கு தீமைகளை தடுக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்து விட்டார்கள். கொள்கையில் நிலைத்திருக்க வேண்டாமா? இது போன்ற விஷயத்தில் பாருங்க எவ்வளவு முரண்பாடுகள் என்பதை நாம சுட்டி காட்டுறோம். ஆனால் நபி தோழர்கள் அப்படியெல்லாம் இருந்தார்களா? கொஞ்சமாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டார்களா? நான் என்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக தருகிறேன், அதிலே கொஞ்சம் கூட நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்களே. அல்லாஹ்விடத்தில் எதை பற்றி அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்களோ அதை உண்மைப்படுத்தினார்கள். நாம உண்மைப்படுத்த வேண்டாமா? அப்ப நாம இந்த சமூகத்தில் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு தௌஹீத்வாதிகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இன்றைக்கு எல்லா விஷயத்திலையும் அட்ஜஸ்ட்மெண்ட்களாக சென்று கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நபி தோழர்கள் எல்லாம் அப்படி இல்லை. அவர்கள் எல்லாம் இந்த கொள்கையிலே அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள்.
அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி சுஹதாக லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுஸிஹிம் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன் இன் யகுன் அனியா அவ் ஃபகீரா ஃபல்லாஹு அவுலா பிஹிமா வலா தத்தபிகுல் அவான் தஹ்திலு வ இன் தலவு அவ் துஹ்ரிலு ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஹ்மலூன கபீரா. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ பாதகமாக இருந்தாலும் நீங்கள் சத்தியத்தை நிலைநாட்டுவதில் அல்லாஹ்வுக்காகவே சாட்சி கூறுபவர்களாக மாறிவிடுங்கள். ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி என்று நீதி செலுத்தி விடாதீர்கள். நீதி செலுத்துவதிலே மனோ இச்சையை பின்பற்றிடாதீங்க. அல்லாஹ் சொல்றானே, எதுக்கு சொல்றான்? நீ ஒரு விஷயத்தை நீ எதை கொள்கை என்று சொல்கிறாயோ அதுல நீ முதல் நிலைச்சிரு. உனக்காக நீ வளைஞ்சு கொடுத்து போயிடாத. உனக்கு ஒரு பாதகம் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ வளைஞ்சு கொடுத்து போயிடாத. உன்னுடைய பெற்றோருக்கு ஒரு பாதகம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி வளைஞ்சு கொடுத்து போயிடாத. அல்லாஹ் அப்படி சொல்றாங்க. இன்றைக்கு பல தௌஹீத்வாதிகள், பல குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவருடைய நிலைமை என்ன? ஒரு வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு திருமணமாக இருக்கிறது, நபி வழிக்கு மாற்றமான திருமணம் என்றால் அதிலே தன்னுடைய குடும்பத்தை அனுப்பிச்சு விட்டுறது. நீ போய் நல்லா சாப்பிட்டுட்டு வாமா, பிள்ளைகளை தான் கூட்டிட்டு போ, நீ போய் அவர்களை திருப்திப்படுத்து, ஆனா நான் வர முடியாது, எனக்கு அது ஹராம், நான் போய் கலந்துக்கிற மாட்டேன். குடும்பம் நீ போய் கலந்துக்க, உனக்கு அது ஹலால். இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாங்களா இல்லையா? எப்ப அது தப்புன்னு சொன்னா தப்பு, உனக்கும் தப்பு தான், உன் மனைவிக்கும் தப்பு தான், பிள்ளைகளுக்கும் தப்பு தானே. எப்படி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இன்றைக்கு பார்க்கிறோம். பல தௌஹீத்வாதிகளுடைய, பல குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. ஒரு தீபாவளி மாற்று மத சகோதரருடைய பண்டிகை என்றால் அந்த பண்டிகையில அவர்கள் பட்டாசு கொடுத்துக்கிறார்கள், அவர்கள் என்னமோ செய்யறாங்க. ஓ வேலை என்னப்பா? இன்னைக்கு பல மக்களுடைய நிலைமை பார்க்கிறோம். இவரு பட்டாசு வெடிக்க மாட்டார், ஆனா பிள்ளைகளுக்கு கம்பி மத்தாப்பு வாங்கி கொடுப்பார். நீ வெடி, நீ என்னமோ செஞ்சுக்க, பிள்ளைகளை நல்லா ஜாலியா நீ பட்டாசு வெடி, நீ வீண் விலையை செய்ய, இப்படி சொல்லி பழக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இரட்டை நிலை. ஒரு விஷயத்தை தவறு என்றால் தவறு என்பதை முதல் உன் குடும்பத்துக்கு சொல்லு. நீயும் உன் குடும்பத்தையும் நீ சரியான முறையில நீ காப்பாத்திட்டு வர வேண்டாமா? உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றானே, கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்களை போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நாம சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் தடுமாற்றங்கள். நமக்கு ஒரு பாதிப்பு வருகிறது என்பதற்காக வேண்டி சத்தியத்தில் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போவது சர்வ சாதாரணமாக நடக்கிறது. நாம் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு என்ன நிலைமை? அதெல்லாம் நாங்க ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த ஊர்ல தேனியில நாங்க நிறைய தாவா பண்ணியிருக்கிறோம், நாங்க தாங்க முதல்ல வந்த ஆளுகளே நாங்க தாங்க அப்படின்னு மாரடித்து கொண்டு சொல்வார்கள். நாங்க தாங்க இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை செஞ்சோம், நாங்க தாங்க இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்னோம். சரிப்பா சொன்னேல, அதுக்கு என்னங்கிற? இப்ப நீ சொல்றியா? இப்ப என்னால முடியாது, எனக்கு தொழில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்படி பழங்கதை பேசுறதுக்கு அல்லாஹ் நம்மளையே ஈமான் கொள்ள வச்சிருக்கிறான். நம்மளை முஸ்லீமாக அல்லாஹ் எதற்காக ஆக்கி இருக்கிறான்? நீ மௌத்தார் வரைக்கும், மரணிக்கிற வரைக்கும் இந்த தௌஹீதை சொல்ல வேண்டும். அது வரைக்கும் தான் ரசூலா சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர வல் அன்பியாஇ வல் மசாஜித். இந்த யூதர்களையும் நஸராக்களையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக, அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை எப்ப சொல்றாங்க? மரணிப்பதற்கு முன்பாக சொன்ன வார்த்தைகள். அப்போ கூட இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்மளுடைய நிலைமை என்ன? நம்மளாம் இன்னைக்கு தௌஹீத் என்னமோ சொல்லிட்டா எல்லாம் பரவிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிதப்பு. அதுக்கு எல்லாம் நிறைய மர்கஸ்கள் உருவாயிருச்சு, பள்ளிவாசல்கள் உருவாகிருச்சு அப்படின்னு ஒரு மிதப்புல இன்னைக்கு மிதந்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி சத்தியத்தை நிலைநாட்டுவதில், கொள்கையில் நிலைத்திருப்பதில் அவர்களை எதுவுமே பாதிக்கவில்லை. எந்த பாதிப்புகள் வந்தாலும், எந்த இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அதையெல்லாம் சகித்துக் கொண்டு சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சாது பின் முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அகல் போரிலே அவர்களுடைய கரத்திலே ஒரு எதிரியுடைய அம்பு படுகிறது. அப்படியே கையிலே பட்டு ரத்தம் அப்படியே பீரிட்டு ஓடுகிறது.
நரம்புல குத்தப்பட்டுருச்சு. ஒரு எதிரியுடைய அம்பு ஷாதிர் ரலியல்லாஹுடைய கரத்துல பட்டு அப்படி ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. அந்த ஷாதிர் ரலியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு அருகிலேயே ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தி அங்கேயே அவர்களை பார்த்து கொண்டு வந்தார்கள், நலம் விசாரித்து கொண்டு வந்தார்கள், மருத்துவம் பார்த்து கொண்டு வந்தார்கள். இது மாதிரி ஒரு சூழல் அகல் போர்ல. இந்த அகல் போர் என்பது யூதர்களுடைய சதியால் நடந்தது. அந்த மதீனாவில் இருந்த யூதர்கள் பனு குறைலாக்கள் அவர்களுடைய கூட்டு சதியால் ஏற்பட்டதான் இந்த அகல் போர். எதிரிகள் 10,000 பேர். இதுவரைக்கும் எந்த போர்லையுமே அப்படி கிடையாது. எதிரிகள் 10,000 பேர், முஸ்லிம்கள் 3,000 பேர். அந்த 3,000 பேரில் சில முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். இப்படிப்பட்ட இந்த போர் அகல் போர்ல இவருக்கு காயம், கடுமையான காயம். அப்போ இந்த போரை முடித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க, தங்களுடைய வாள்களை கழுவி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் போரை முடித்து விட்டீர்கள், ஆனால் வானவர்களாகிய நாங்கள் போரை முடிக்கவில்லை. நீங்கள் அடுத்து போர் செய்வது யாரிடம் என்று சொன்னால் இந்த பனு குறைலாக்கள், அந்த யூதர்களிடத்தில் நீங்கள் போர் செய்ய வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சகாபாக்கு பெருமக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த பனு குறைலாக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு போய் அங்கு போய் முற்றுகை இடுகிறார்கள். 15 நாட்கள் முற்றுகை நீடிக்கிறது. ஒரு யூதனும் வெளியே வர மாட்டேங்கிறான். வந்தா என்ன ஆகும்? நபிகளாரால் மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். சகாபா பெருமக்களால் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவார்கள். பாதிக்கப்பட்டு தான் ஆகணும். காரணம் என்ன? உள்நாட்டிலே இருந்து கொண்டு சதி செய்தவர்கள், நாட்டை காட்டி கொடுத்தவர்கள், எதிரிகளோடு துணை நின்றவர்கள், போரிலே கலந்து கொண்டவர்கள், எதிரிகளாக கலந்து கொண்டவர்கள். இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். பனு குறைலாக்கில் இருந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்றான்னா, நீங்க சொல்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஷாதிர் ரலியல்லாஹு அவர்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஷாது பின் முஆத் என்பவர் யார் என்று சொன்னால் இந்த பனு குறைலாக்கில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர். அவர் என்ன சொல்றாரோ அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா அவரு இவங்களுக்கு சொந்தக்காரர். அந்த யூதரிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்வார் என்று அந்த பனு குறைலாக்கள் எதிர்பார்க்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாதிர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து வர செய்கிறார்கள். ஷாதிர் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. அந்த யூத குடியிருப்புகளுக்கு மத்தியில வந்து இறங்குறாங்க. சார்ந்தவர் நம்முடைய சொந்தக்காரர் இப்படி செஞ்சிட்டாரே என்று போட்டு கொண்டார்கள். இதை நாம விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? இந்த ஷாதிர் ரலியல்லாஹு அவர்கள் யாரை பார்க்கவில்லை? தன்னுடைய சொந்தம் என்று பார்க்கவில்லை, தன்னுடைய குலத்தை சார்ந்தவர் என்று பார்க்கவில்லை. எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்க. அஸ்மா பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய மூத்த மகள். அவங்க மதீனாவுல குடியிருக்கிறாங்க. மதீனாவுல இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தார்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அவர்களை நேசிக்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? உலாயிக்க கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் நம்பிக்கையை பதித்து வைத்து விட்டான். எதிரிகள் என்ற கருத்தை அது தரவில்லை. யார் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார்களோ, உங்கள் ஊரை விட்டு துரத்துகிறார்களோ, உங்கள் மார்க்க விஷயத்தில் போர் செய்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் உங்க எதிரி. எதிரியை கூட அல்லாஹ் 2 வகை அல்லாஹ் பிரிக்கிறான். இணை வைக்கக்கூடிய எல்லாருமே எதிரி கிடையாது. வயசானவர்கள் வலா பத்திலு தப்தீலா, அதிலே சிறிதளவும் அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. இப்படிதாங்க நம்ம இருக்கணும். உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். சும்மா அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு, அங்கிட்டு ஒரு வேஷம் இங்கிட்டு ஒரு வேஷம், இப்படி இருந்துடக்கூடாது. சகோதரிகளும் இந்த திட்டத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கொள்கை நிலைத்திருக்கக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் உரையினை நிறைவு செய்த. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, அதாவது தொழுகைக்காக, ஜும்மா தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு வந்து விடுங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு உங்களுடைய வியாபாரத்தை கூட விட்டுட்டு வாங்க என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகை விஷயத்துல, ஜும்மா தொழுகை விஷயத்துல இவ்வளவு தூரம் மற்ற உபதேசங்களை நீங்க பாருங்க. திருக்குர்ஆன்ல தொழுகை உங்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் ஆர்டர் போடுவான். உங்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை, இறையச்சத்தோடு தொழுங்க என்றெல்லாம் தொழுகைக்காக நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த ஜும்மா தொழுகைக்கு மட்டும் பாருங்க,
நீங்க உங்களுடைய வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்காக வாருங்கள் என்று அன்பாக அழைக்கிறாங்க. அல்லாஹ் நம்முடைய ரப்புல் ஆலமீன் அவன் கூப்பிடுறாங்க, நம்மளை கூப்பிடுறான். நீங்க தொழுகைக்காக வந்துருங்க, உங்களுடைய வியாபாரத்தை விட்டுட்டு வாங்க. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறானே, இந்த தொழுகைக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து, ஜமாத்து தொழுகைக்கு, இந்த ஜும்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம முதல்லயே வரக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? இருப்பது கிடையாது. நிறைய மக்கள் இதை ரொம்பவும் என்ன செய்யறாங்க, அலட்சியமாக கடைசி நேரத்தில் தொழுகைக்கு வரக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஜும்மா தொழுகைக்காக வந்தோம் என்றால் அதிகமான சிறப்புகள், அதிகமான நன்மைகள் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பதிவு செய்து கொண்டு, அதிகமாக ஜும்மா தொழுகைக்கு நாம காலதாமதம் இல்லாமல் நேரத்தோடு வரக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இரண்டாம் முறையினை நிறைவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும்.